அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு ரீசனிங் கேள்வி தான் பார்க்க போகிறோம். கேள்வியை கவனமாக பாருங்க. ஏவுக்கு 1, பிக்கு 2, இஜெட்டுக்கு 26 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படிங்க அமைஞ்சிருக்கு? ஆங்கில அகரவரிசைப்படி அமைஞ்சிருக்கா? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் அதோடைய நிலை பொறுத்து அந்த நம்பர் அமைஞ்சிருங்களா? இன்னொரு கண்டிஷன் என்னங்க கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸுங்கிறது பெருக்கலாகவும், வகுத்தலுங்கிறது ப்ளஸ்ஸாகவும், கழித்தல்ங்கிறது வகுத்தலாகவும், பெருக்கல் மைனஸாகவும் மாறும்னு சொல்லியிருக்காங்களா? இது கீழே இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல பிரதிடணும். ஓகேவா? இப்போ டீக்கு என்ன நம்பருங்க? 20, ஈக்கு 5, சிக்கு 3, ஜிக்கு 7ங்களா? இப்போ ஒவ்வொரு நம்பரையும் உள்ளார பிரதிட்டு பார்ப்போமா? இப்போ சிம்பிளை மாற்றணும். மைனஸுக்கு என்ன வருதுங்க? வகுத்தல், ப்ளஸ்ஸுக்கு பெருக்கல், வகுத்தலுக்கு ப்ளஸ்ஸு. போட்மார்க்ஸ் ரூல் படி நம்ம இப்போ இதை முதல்ல என்ன பண்ணணும்? வகுத்தலை வகுக்கணும். இதை பண்ணணும்னா 4 வரும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்களா? ரெண்டாவது பெருக்கணும். 12 ப்ளஸ் 7ன்னு இருக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 19. 19வது எழுத்து என்னதுங்க? எஸ். அப்போ ஆன்சர் டி.